ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா May 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு போர்ட்டல் லான்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன போர்ட்டல் அப்படின்னா ஆயுஷ் அனுதன் போர்ட்டல். இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். எந்த மினிஸ்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் யார் அப்படின்னா பிரபட்டா பரோட் ஜடவ். ஸோ இவர் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எங்கே வச்சு அப்படின்னா கர்த்தவ்யா பவன் நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் கவர்னன்ஸை 100% மாற்ற. ஸோ அதாவது வெப் போர்ட்டல் மூலியமாக டிஜிட்டல் கவர்னன்ஸை கொண்டு வர. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா என்ஜிஓஸ்க்கு ஃபண்ட் பண்ணுறப்போ அந்த ஃபண்ட்ஸ் எங்கே போகுது என்னவாகுதுன்னு டிரான்ஸ்பரன்சி வேணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது. ஸோ இது எந்த என்ஜிஓஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு பிறந்தோம் அப்படின்னா ஆயுஷ் செக்டார்ஸில் உள்ள என்ஜிஓஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு பிறந்தோம். ஸோ ஓகேவா? ஸோ இது எதுக்கு எக்ஸ்பெஷலி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது என்ஜிஓஸ் வந்து ஆயுஷ் பேஸ் பண்ண என்ஜிஓஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட கவர்னன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் ஆகி பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே 100% டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கூட வேற இந்த போர்ட்டல் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ஜிஓ தர்பன் போர்ட்டலில் தான் இது கூட இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் போயிட்டுருக்க மேனுவலான ரொம்ப டைம் டேக்கிங்கான ப்ராசஸ் வந்து ரிடியூஸ் ஆகி ஸோ இப்போ டிஜிட்டலாக இருக்கிறதுனால எல்லாமே ரேபிட்டாக வெரிஃபிகேஷனாக நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபண்ட் ப்ராசஸிங்குமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து போயிடலாமா? ப்ரிப்பேரிங் ஃபார் நேஷ்னல் அஃபேர்ஸ் தான். ஸோ நேஷ்னல் அஃபேர்ஸில் என்ன அப்படின்னா ப்ரிப்பேரிங் ஃபார் டிஜிட்டல் சென்சஸ். ஸோ அடுத்து வந்து என்ன போக போகிறாங்க அப்படின்னா சென்சஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸாக வந்து இது அப்கமிங்கில் வர 2027 வர சென்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து சிபிஐ என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அபிஹை அப்படின்னு ஒரு ஏஐ பாட் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட்டு சைபர் ஃப்ராட் இதெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இது பேஸ் பண்ண ஹெல்ப்லைன் மாதிரி இது இருக்கும். ஓகேவா? ஸோ அபே அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஏஐ பேஸ்டு ஹெல்ப் பாட் ஃபார் அத்தன்டிகேஷன் ஆஃப் யர் நோட்டீஸ் அப்படின்றதான் இது. ஸோ இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐயோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் பப்ளிக் ரிவலன்ஸ் அண்ட் பென்ஷன். ஸோ இந்த மினிஸ்ட்ரி கீழே உள்ள சிபிஐ தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணாங்க. பட் இது வந்து நேஷ்னல் வைடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது என்ன தெரியுமா? இப்போது நம்மக்கிட்ட யாரோ வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஓடிபி கேட்குறாங்க, நாங்கள் வந்து ஒரு சிபிஐலேருந்தோ இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலேருந்தோ உங்களுக்கு பேசுகிறோம். ஸோ இதுதான் உங்களோட அரெஸ்ட் வாரண்ட், இல்லை இதுதான் நீங்கள் வந்து லீகலி தப்பு பண்ணதுக்கான டாக்குமெண்ட், இதுதான் உங்களை வந்து சீஸ் பண்ணதுக்கான நோட்டீஸ். ஸோ இதனால் நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் தரணும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கணும், நாங்கள் உங்களை டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க டிஜிட்டலி ஏதாவது நோட்டீஸ் வந்து காட்டுவாங்க. நம்மளால் அதை வந்து வெரிஃபைவே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து மாட்டிப்போம். அண்ட் மோரோவர் நம்ம ஃபஸ்ட்டு பயந்துருவோம். ஏன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து அத்தன்டிகேட்டடா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த அபே என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை அவன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இது ஒரிஜினலி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோடது தான், இட்ஸ் அ ஒரிஜினல் திங் அப்படின்றதையோ, இல்லைப்பா இது ஒரு ஃபேக்கான திங், இதை நீங்கள் நம்பி பயப்பட வேணான்றதையோ சொல்லிடும். ஸோ அதுக்கு தான் இந்த யார் இந்த அபே ஏஐ ஹெல்ப் பாட். ஓகேவா? ஹெல்ப் பாட். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா பிஐஎஸ். ஸோ பிஐஎஸ் அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இவங்க என்ன மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே வந்துடுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னா E22, E25, E27, E30 ஃபியூயல் பிளென்ஸு. ஸோ இதெல்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா IS 19850 2026 ஸ்டாண்டர்ட் கீழே வரும்.
என்னம்மா புதுசாக ஏதோ வளர்ற அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இப்போ நீங்கள் பெட்ரோல் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து 100% ஆஃப் பெட்ரோலாக இருக்குமானா இருக்காது. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எத்தனால் பிளெண்டிங். ஸோ இது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணுறத விட இது கூட ஏதாவது கலந்து அதோட எஃபிஷியன்சி மாறாமல் இருக்கப்போ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் கட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் ஒரு 1000 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து ஜென்ரலாக ஒரு வண்டிக்கு யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு 1 இயர்லையோ ஒரு 2 இயர்ஸ்லையோ. ஸோ அப்போது இதில் வந்து எத்தனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1500 லிட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. நம்ம ரெடி பண்ணக்கூடாது, ஒரு ஆர்கனைசேஷனே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எவ்வளோ ஸ்டாண்டர்டாக அவ்வளோ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போது அதே காசுக்கு நம்ம வந்து நிறையா ஃபியூலை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இதுபடி இப்போ புது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா E22, E25, 27 இன் E30. ஸோ இதில் வந்து எத்தனால்ஸோட இதெல்லாம் என்ன அப்படின்னா எத்தனால்ஸோட பிளெண்டிங் ரேஷியோ. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 85% வந்து பெட்ரோல் இருக்கணும். மிச்சம் எல்லாமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எத்தனாலாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஹெவியாக வந்து எதுலலாம் பேஸ் பண்ணியிருக்கோம், இம்போர்ட்டட் க்ரூடாக இதில் பேஸ் பண்ணி தான் நம்பிட்டு இருக்கோம். இப்போ குளோபல் மார்க்கெட்டே ஒரு மாதிரி தள்ளாடிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில நம்ம இப்படியே போயிட்டே இருக்கக்கூடாதுன்றதுனால பெட்ரோலில் ஆன்ஹைட்ரஸ் எத்தனாலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரேஷியோஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. E30 அப்படின்னா 30% எத்தனால் இருக்கும். E27 அப்படின்னா 27% எத்தனால் இருக்கும். E25னா 25%, E22னா 22% எத்தனால் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், நம்ம வந்து மோடி வந்து ஒரு 5 கண்ட்ரிக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக என்ன இருந்துச்சு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கு அங்கே எங்கெங்கெல்லாம் போனார், அங்கே யாரெல்லாம் மீட் பண்ணார், ஸோ அங்கே என்னென்ன எம்ஓஎஸ்லாம் சைன் பண்ணாருன்னு நேற்றே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி அதில் செகண்ட் கண்ட்ரியான நெதர்லாந்து. ஸோ அவர் நெதர்லாண்டுக்கு போய் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கு அவர் போகிறதா இருந்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நெதர்லாண்ட், ஸ்வீடன், நார்வே அண்ட் இட்டாலி. ஸோ இதுக்கெல்லாம் போகிறதா இருக்கார். ஸோ இதில் யூஏஇ பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெதர்லாந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஎம் மோடி வந்து ஸ்ட்ராட்டஜிக் விசிட்காண்டி நெதர்லாந்து வந்து போகிறாரு. ஸோ இன்னைக்கு அப்படின்னா May 16th, May 17th வந்து போயிருந்திருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட நெதர்லாந்தோட பிஎம் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ நெதர்லாந்தோட பிஎம் யார், ராப் ஜெடன். ஸோ நெதர்லாண்டோட பிஎம் யார், ராப் ஜெடன். அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நெதர்லாண்டோட குயின் அண்ட் கிங்கை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ நெதர்லாண்டோட குயின் அண்ட் கிங் யாருன்னு பார்த்தலாமா? ஸோ நெதர்லாண்டோட கிங் பார்த்தீங்க அப்படின்னா டச் கிங் வில்லியம் அலெக்சாண்டர். ஸோ அப்புறம் குயின் பேர் வந்து குயின் மேக்ஸிமா. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாருமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பயோலேட்ரல் என்கேஜ்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து ட்ரேடை பற்றி, வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி, கல்ச்சரல் டைஸ் பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து மேஜராக என்னென்ன சைன் ஆகிருக்குன்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தியும் நெதர்லாண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் வந்து எம்ஓஐ சைன் பண்ணி லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குப்பா இது அப்படின்னா நாங்கள் 2 பேரும் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. எதுக்கு, எந்த ப்ராஜெக்ட் கொடுப்பீங்க அப்படின்னா கல்பாசர் ப்ராஜெக்ட். ஸோ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா குஜராத்தில் நடக்க போகுது. ஸோ இதுக்கு தான் இந்த 2 பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திங்ஸும் வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டெக்னாலஜிக்கல் கோஆப்ரேஷன் பண்ணிப்போம் அப்படின்னு. ஸோ அடுத்து ஒரு எம்ஓஇ தான். ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியாவோட டாடா எலக்ட்ரானிக்ஸும் நெதர்லாண்டில் இருக்க டச் கம்பெனியான ASMLம் வந்து எம்ஓஇ சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் ஃபேப் வந்து டாலிரா குஜராத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்களோட செம்பு பட்டயம் ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நெதர்லாந்து வந்து இந்தியாவுக்கு வந்து திரும்ப கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ அது எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா லெய்டன் யூனிவர்சிட்டி லைப்ரரி ஆஃப் நெதர்லாண்டில் வந்து இந்த 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து
செப்பு பட்டயங்களை வந்து வச்சுருக்காங்க, காப்பர் பிளேட்ஸை வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெதர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்னென்ன யார் யார் முன்னிலையில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்திய பிரதமரான நரேந்திர மோடி முன்னிலையிலையும், ஸோ அதுக்கப்புறம் டச்சில் இருக்க அவங்களோட கிங்கு, டச் கிங் வில்லியம் அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் அவங்களோட குயின் மேக்சிமா, ஸோ இவங்க எல்லாருமே அந்த டைமில் வந்து அங்கே இருந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வேறு இதிலலாம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, 2026 2030 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ரோட் மேப் வந்து நம்ம 2 பேரோட பார்ட்னர்ஷிப்லையும் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ட்ரேடு, கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, ஸோ அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, ரினியூவல் எனர்ஜி, ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நெதர்லாந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இண்டோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவில் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவும் ஓப்பனாகவும் இண்டோ பசிபிக் ரீஜனை வந்து வச்சுருக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெதர்லாந்து வந்து இந்த இனிஷியேட்டிவில் வந்து ஜாயின் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ இண்டோ பசிபிக் ரீஜனை வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கணும், யாரும் வந்து ஆக்குப்பை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்றத போற்றி பாதுகாக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகேவா? ஸோ இதுதான் மோடி அவர்களின் நெதர்லாந்து விசிட். ஸோ அடுத்து பார்த்துலாமா? சரி, அடுத்து எங்கே போகிறாப்புல அப்படின்னா, இந்தியா அண்ட் நார்வே வந்து போகிறாரு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நார்வேக்கு வந்து போகிறாரு. ஸோ நார்வேக்கு போகிறப்போ என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு அப்படின்னா, ஓஸ்லோ நார்வேக்கு போகிறாரு, அதாவது நார்வேயோட கேபிட்டலுக்கு போகிறாரு. ஸோ ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போகிறது, நார்வேக்கு போகிறது இவ்வளோ பெரிய விஷயமானு பார்த்தீங்கன்னா, முக்கியம். ஏன் முக்கியம்னா, இந்த மாதிரி ஒரு இந்திய பிரைம் மினிஸ்டர் நார்வேக்கு போய் 40 வருஷம் ஆச்சான். கடைசியாக யாருப்பா போனான்னு கேட்டால், நம்ம இந்திரா காந்தி 1983 இந்தியாவிலேருந்து நார்வேக்கு அஃபிஷியல் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்காண்டி போயிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி 40 வருஷம் கழிச்சு நார்வேல கால் பதிக்கிறாரு, பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண. ஸோ எது வழியாப்பா அப்படின்னா, நாங்கள் க்ரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று வச்சுருக்கோம், அது வழியாக தான் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எதை பற்றி பேசியிருப்பாங்க, வழக்கம் போல் கிளைமேட்டு, டெக்னாலஜி, சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து போயிடலாமா? ஸோ யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு. எதுக்கு அப்படின்னா, குவாட் டாக்ஸ் காண்டி. ஓகேவா? ஸோ யூஎஸ் ஸ்டேட்ஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து யார் அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ. ஸோ இவர் வந்து இந்தியாவுக்கு வர போகிறாரு. எப்போ அப்படின்னா, May 23 26. ஸோ இவர் வந்து எங்கே வருவார் அப்படின்னா, நியூ டெல்லிக்கு வருவார். வேறு எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ண போகிறாரு அப்படின்னா, கொல்கட்டா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மாதிரியான இடங்களை வந்து விசிட் பண்ண போகிறாரு. ஸோ இவர் வந்து எதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு வராரு அப்படின்னா, இந்தியாவில் நடக்க போகிற குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை தான் அட்டன் பண்ண வராரு. ஸோ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா, நியூ டெல்லியில் வந்து நடக்க போகுது. ஸோ இந்தியா சைட்லேருந்து யார் போகிறா அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியா சைட்லேருந்து அவங்களோட பென்னி வாங், ஜப்பான் சைட்லேருந்து மொட்டேகி தோஷிமிட்சு, ஸோ இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ போயிட்டுருக்க மேரிடைம் இஷ்யூஸ், ஸோ அதுக்கப்புறம் சேக்கா ஹார்மோஸோட செக்யூரிட்டி என்ன, ஸோ அதுலேருந்து எப்படி வந்து இன்னும் பெட்டர் ஆகுறதா அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவும் இட்டாலியும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரோட் மேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோட் மேப்பை யாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரான ஜியா மெலோனி அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதை பற்றி அப்படின்னா, இந்தியா இட்டாலியோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பற்றி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் நார்மலான திங்ஸ் தான் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் அண்ட் எக்கனாமிக் காரிடார், ஸோ இந்த காரிடாருக்கான சப்போர்ட்டிவ் நேஷன்ஸாக வந்து இட்டாலி இருக்கணும்னு வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இட்டாலியோட விசிட்ஸையும் அதுக்கடுத்து நார்வேயோட விசிட்ஸையும் நாளைக்கு இன்னும் பெட்டராக பார்க்கலாம். ஸோ அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் பார்க்க போகிறோம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா MMM அவங்க வந்து யார் கூட எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, DBS பேங்க் கூட. ஸோ எதுக்கு இது, என்ன மாதிரியோட எம்ஓயு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சஸ்டைனபிலிட்டி லிங்க்டு டீலர் ஃபினான்சிங் ஸ்கீம். ஸோ இதுக்காண்டி தான் இவங்க 2 பேருமே வந்து எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸோ மஹேந்திரா டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ மஹேந்திரா வந்து DBS பேங்க் கூட வந்து டீல் போட்டதே எதுக்கு அப்படின்னா, எங்கள் டீலர்ஸ்க்கு, மஹேந்திரா டீலர்ஸ்க்கு அக்ராஸ் இந்தியா என்ன பண்ணணும்,
லோன்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஷியலாக கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ரேட்டுக்கு, லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ வெஹிக்கிள் இன்வென்ட்ரி லோன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவங்க 2 பேரும் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஒரு நல்ல க்ரோத் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 15.9%. ஸோ என்ன ஏரியாவில் அப்படின்னா நான் ஃபுட் கிரெடிட் க்ரோத். ஸோ போன வருஷத்துலேருந்து இந்த வருஷமே வந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 15.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. யார் அப்படின்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்ட கிரெடிட் பேஸ்டு லோன் அப்படின்னா நான் ஃபுட் கிரெடிட் க்ரோத். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிரெடிட்லாம் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டாரில், சர்வீஸ் செக்டாரில், ரீட்டைல் பாரோயிங் அக்ராஸ் டொமஸ்டிக் எக்கனாமியில் வந்து இந்த கிரெடிட்லாம் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யஷ்வந்த் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட லைசன்ஸை தூக்கிட்டாங்க. எப்போலேருந்து அப்படின்னா May 19, 2026 ஸோ இந்த பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னா பிளான்டன் மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஸோ இதோட லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிடுச்சு. ஸோ அப்போ அந்த பேங்க்கோட கஸ்டமர்ஸ் அப்படிலான்னா பயப்படாதீங்க. ஸோ அதில் 99% ஆஃப் பேங்க் கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல்லி ப்ரொடெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட டெபாசிட்டுக்கு ஏற்ற மாதிரி 5 lakh வரைக்குமான கேஷ்பேக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எது மூலயமா கிடைக்குது அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலயமா அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ் அண்ட் UNCTAD அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து 6.6% வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ May 20 நியூயார்க்கில் மறுபடியும் ரிலீஸ் பண்ணப்போ இல்லை அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, இப்போ நிறையா பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ 6.4% வந்து மாற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதனால், வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால, அதுக்கப்புறம் US இந்தியா மேலே இம்போஸ் பண்ணியிருக்க 50% டேரிஃப்னால, டொமஸ்டிக் கன்சப்ஷன் நிறையா இருக்குது ரூரல் ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் GST இந்த மாதிரி நிறையா திங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்தியாவோட இந்தியா ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருந்தாலும் ஸோ அவங்களோட ஜிடிபி வந்து 6.6 வந்து 6.4 வந்து அவங்க வந்து மாற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார்? யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா DPIIT டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து எத்தனை செக்டார்ஸ்க்கு வரும் அப்படின்னா ஒரு 40 சப்செக்டார்ஸுக்கு வந்து வரும். ஸோ இதில் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸு, பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் இதெல்லாமே உள்ளே வரும். ஸோ இது எல்லாமே வந்து கடுமையான சோதனைக்குள்ளே கொண்டு வரப்படும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ போயிட்டுருக்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிக்கு கீழே வர்றதுனாலையும், ஸோ அதுக்கப்புறம் நேஷனலோட செக்யூரிட்டி பேஸ் பண்ண ரீசன்ஸ்காலையும் ஸோ இந்த 40 சப்செக்டார்ஸ்க்கு வந்து இதில் திங்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து ஒரு 40 செக்டாருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து MOI சைன் பண்ணுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபைடு ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் ஸோ அதுக்கப்புறம் NFSU. ஸோ இவங்க 2 பேரும் எத்தனை வருஷத்துக்கு MOI சைன் பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு வந்து MOI சைன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ NFFU அப்படின்னா யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க 2 பேரும் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு MOI சைன் பண்ணுறாங்க. எங்கே வச்சு சைன் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு சைன் பண்ணாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி வந்து இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்கு வந்து ஆதார் எக்கோசிஸ்டமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ இப்போ ஒரு க்ரைம் ஸ்பாட்டில் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது கைண்ட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி அப்படின்னா ஸோ அதில் நேஷ்னல் வைடில் வந்து இருக்க எக்கோசிஸ்டம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் தான். ஸோ இது கூட அவங்க வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த MOU அடுத்த 5 வருஷத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் சமிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஸோ இது வந்து May 26 நடக்க போகுது. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது. ஸோ இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கு வந்து நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து வராங்க. யூஎஸ்லேருந்து யார் வராங்க அப்படின்னா யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ருபியோ வந்து வராரு. ஸோ அப்புறம் இந்தியா சைட்லேருந்து ஜெய்சங்கர் அவங்க வந்து வருவாங்க. ஆஸ்திரேலியன் ஃபாரின் மினிஸ்ட்ரியான பென்னி வாங் வருவார். ஜப்பானீஸ் ஃபாரின் மினிஸ்டர் மொட்டியாங் டோஷிமிட்சு அவங்க வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ போயிட்டுருக்க சப்ளைஸ் செயின் ரெசிலன்ஸ்க்கும் அதுக்கப்புறம் இண்டோ பசிபிக் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணியும் டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வைட்டல் ஷிப்பிங் லேன்ஸை வந்து எப்படி செக்யூர் பண்ணுறது, இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஷிப்பிங் லேன்ஸை வந்து எப்படி வந்து செக்யூர்டாக வச்சுருக்கிறதுன்றதை பற்றி இந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸில் வந்து என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் பாரத் பெல் எலக்ட்ரானிக்ஸும் வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ வேல்யூக்கு அப்படின்னா 1476 crores வேல்யூக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி பெல் வந்து எதை வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு ஒரு 5 கிரவுண்ட் பேஸ்டு மொபைல் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வந்து இந்தியன் ஆர்மிக்கே எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணி அதை வந்து அவங்க டெலிவரி பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாரத் ஃபோர்ஸ் லிமிடெட். ஸோ அவங்களோட ஏரோஸ்பேஸ் டிவிஷனாலியா ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணுறாங்க. யார் கூட அப்படின்னா ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட சேர்ந்து. ஸோ இந்த எம்ஓயுவே எதுக்கு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம். பாரத் ஃபோர்ஜும் ஸோ அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசம். ஸோ எதுக்குப்பா இந்த எம்ஓயோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்க விசாகப்பட்டினத்தில் வந்து ஒரு மெரைன் கேஸ் டர்பைன். ஸோ இந்த மெரைன் கேஸ் டர்பைனை வந்து வைக்க போகிறாங்க இங்கே ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்தில். ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறது, ஓவர்ஹாலு, அதுக்கப்புறம் இண்டிஜீனியஸ் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸாக வந்து இந்த எம்ஜிடி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பாரத் ஃபோர்ஜ் ஏரோஸ்பேஸ் சைடில் வந்து யாரை வந்து எம்ஓஐ ஸோ பாரத் ஃபோர்ஜ் ஏர்ஃபோர்ஸ் சைட்லேருந்து ஏர்ஸ்பேஸ் சைட்லேருந்து யாரை வந்து சிஓ எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சிஓவான குரு பிஸ்வால். ஸோ ஏரோஸ்பேஸ் சைட்லேருந்து அவங்களோட சிஓ குரு பிஸ்வால் அவங்களும். ஸோ அதுக்கப்புறம் ஏபி அஃபீஷியல்ஸ் வந்து இந்த எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. எங்கே வச்சு அப்படின்னா புட்டுப்பாட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு ஏபியில் தான். ஸோ இதில் வந்து வேறு யாரெல்லாம் இந்த எம்ஓஐ சைன் பண்ணுறப்ப இருந்தாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏபியோட சிஎம் சந்திரபாபு நாயுடு சாரும் இங்கே வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மெரைன் கேஸ் டர்பைன் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் காம்ப்ளெக்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னா 80 acres வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்து கோலொகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நேவல் டாக்யார்ட். ஸோ அது எல்லாமே வந்து கோலொகேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸையும் வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து லொக்கேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்மைல்னு ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எது வழியா அப்படின்னா வெகா சி ராக்கெட் மூலிமா. ஸ்மைல் அப்படின்னா என்ன அப்படின்னா சோலார் விண்ட் மேக்னடோஸ்பியர் அனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர் தான். ஸோ இந்த சேட்டலைட் வந்து எதுக்கு அப்படின்னா எஸ்பெஷலி வந்து சோலார் ஸ்டாமெல்லாம் வரும் இல்லையா அதை வந்து பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து எப்படி வந்து பார்க்கும் அப்படின்னா எர்த்தோட ப்ரொடக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி வந்து ஒரு சூப்பர்சோனிக் வந்து சோலார் விண்டுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையுமே இது வந்து ஸ்டடி பண்ணி கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட எர்த்தும் ஸோ அது சுற்றின மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி ஒரு சோலார் விண்டுக்கு வந்து ரியாக்டர்ன்றதை பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் இந்த சேட்டலைட். அடுத்து ஸ்போர்ட்ஸ். ஸோ இட்டாலியன் ஓப்பன் டென்னிஸ் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா இட்டாலி ரோமில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து மென் சிங்கிள் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா இட்டாலியோட ஜானிக் சின்னர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா நார்வேயோட கேஸ்பர் ரடை வந்து டிஃபீட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ உமன் சிங்கிள் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா உக்ரைனோட எலினா தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யுஎஸ்ஏவோட கோகோ கவுஃப் அவங்கள வந்து டிஃபீட் பண்ணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா கேரளாவோட நியூ சீஃப் மினிஸ்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ விடி சதீஷன். ஸோ அவங்க தான் இப்போ கேரளாவோட சிஎம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம்
காமன்வெல்த் செஸ் அசோசியேஷனோட சேர்மனாக வந்து யார் ரீஎலெக்ட் ஆயிருக்கா அப்படின்னா பாரத் சிங் சௌஹான் தான் ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு பேனல் இருக்குது எங்கே அப்படின்னா பார்லிமெண்ட்டில். ஸோ அந்த பேனல் வந்து சயின்ஸை பேஸ் பண்ண பேனல். ஸோ அதோட ஹெட்டாக வந்து யாரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேத்தா குல்கர்னியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதுதான் அந்த கமிட்டி. அந்த கமிட்டியோட சேர்பர்சனாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேத்தா குல்கர்னியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லிபர்ட்டி மியூச்சுவல் இன்சூரன்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க அவங்களோட இந்தியாவில் இருக்க ஜாயிண்ட் வெஞ்சரான லிபர்ட்டி ஜென்ரல் இன்சூரன்ஸில் அவங்களோட ஈக்விட்டி ஸ்டாக்கை வந்து 74% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து எஃப்டிஐ லிமிட் ஃபார் இன்சூரன்ஸ் செக்டாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து 100% வரை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது யாரை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா எல்ஐசியில் எஃப்டிஐ வந்து 20% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ மற்ற எல்லா இன்சூரருக்குமே வந்து 100% வரை எஃப்டிஐ இருக்கலாம்னு சொன்னதுனால லிபர்ட்டி ஜென்ரலில் இருக்க லிபர்ட்டி மியூச்சுவல் இன்சூரன்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து 74% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த அவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்து ப்ரெஸ்டீஜியஸ் அரிகோலா மெடல் ஃபார் 2026 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா எங்கே வச்சு முதல்ல பார்த்தலாம், ரோம் இட்டாலியில் வச்சு மே 20, 2026 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போது காம்பேக்டிங் ப்ராவர்ட்டியை வந்து எப்படி வந்து அவரோட லீடர்ஷிப்பால் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்க செகண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த பிரைம் மினிஸ்டருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மன்மோகன் சிங்க்கு வந்து இதே அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யுனெஸ்கோ எல் லோரியல் உமன் இன் சயின்ஸ் அவார்ட். ஸோ இந்த அவார்டு வந்து ஒரு 5 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்டெம் ஃபீல்டில் வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்காக ரிசர்ச் பண்ணக்கூடிய உமன்ஸுக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ யாருன்னு பார்த்துடலாமா? சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ப்ரொஃபஸர் லைசல் ஜுகில் லீக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து ப்ரொஃபஸர் ஃபிலைஸ் ஜாக்காக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூகேலேருந்து ப்ரொஃபஸர் ஷாரா ஏ டெச்மனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அர்ஜென்டினாலேருந்து ப்ரொஃபஸர் ராச்சுவல் லியா சேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் யூஎஸ்லேருந்து ப்ரொஃபஸர் கார்டானா யுன்சாக் நோகோவிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 பேருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போயிடலாமா? பெட்டர் நெவர் ஸ்டாப்னு ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் எழுதின புக்கு அப்படின்னா ஷியாம் ஸ்ரீனிவாசன். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் ஃபெடரல் பேங்க். ஓகேவா? ஸோ அடுத்த ஆர்பிட்டரி தான் பார்க்க போகிறோம். ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க. யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஜென்ரல் புவன் சந்திர கந்தூரி. ஸோ இவரை வந்து இறந்துருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா டேராடூனில் வச்சு இறந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மே 17 வந்து என்ன டே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே. ஓகேவா? ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் லைஃப்லைனஸ் ஸ்ட்ரென்தனிங் ரெசிலியன்ஸ் இன் அ கனெக்டிங் வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் மே 18 இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. ஸோ அதுக்கப்புறம் மே 18 வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே. ஸோ அதுக்கப்புறம் மே 18 வேறு என்ன டே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் உமன் இன் மேரிடைம். ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரம் பாலிசி டு ப்ராக்டிஸ் அட்வான்சிங் ஜெண்டர் ஈக்விட்டி ஃபார் மெரைன் எக்ஸலன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து மிசலேனியஸ் பார்த்துலாம். சூடனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எபோலா அவுட் பிரேக் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயங்கரமான ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரேபிட் டாக்ஸ். ஸோ அதாவது டாக்ஸ்னால வந்து பயங்கர அக்ரெசிவாக ரேபிஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஒரு பர்சனை கடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரேபிஸ் வந்துச்சு அப்படின்னா ரேபிஸ்க்கு க்யூரே கிடையாது. ஸோ ஒன்று வேக்சின் ப்ராப்பராக போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சேவ் பண்ணப்படலாம்.
தவிர ரேபிஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைலி ரேபிட் அண்ட் டேஞ்சரசிவ்லி அக்ரெசிவ் ஸ்டே டாக்ஸை வந்து முனிசிபல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க கைட்லைன்ஸ்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் வந்து ஏபிசி அனிமல் பெட் கண்ட்ரோல் சென்டர்ஸ்க்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இடையில என் பாப்பா பேசிட்டா என்னால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.